ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதத்தின் 4வது ஞாயிற்றுக்கிழமை உலக ஆறுகள் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். சில நேரங்களில் உணவு இல்லாமல் கூட இருந்து விடலாம், ஆனால் நீர் இல்லாமல் இருக்க முடியாது. எனவேதான் நீரின்றி அமையாது உலகு என்றார் திருவள்ளுவர். மனிதர்கள் மற்றும் மற்ற உயிரினங்கள் உயிர் வாழ தண்ணீர் அவசியமாகிறது. எனவே தண்ணீர் மாசுபடுவதை தவிர்க்க நீர்நிலைகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் அவற்றின் பாதுகாப்பை மேம்படுத்தவும் உலக ஆறுகள் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 4வது ஞாயிற்றுக்கிழமை உலக ஆறுகள் தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. வேலூர் மாவட்டத்தின் முக்கிய ஆறாக பாலாறு விளங்கி வருகிறது. தென்னிந்திய விவசாயத்தின் தாயாறு என பாலாறு கூறப்படும் நிலையில் இதற்கு பல துணையாறுகளும் உள்ளன. பாலாற்றில் துணையாறுகளான நாகநதி, அகரமாறு ஆகிய பகுதிகளில் வாழுங்கலை அமைப்பினர் தங்களுடைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தில் பணியாற்றும் பெண்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகம் ஒன்றிணைந்து நீர்வரத்து பாதைகளில் நீர் செறிவூட்டும் கிணறுகளை அமைத்தனர். அதன் காரணமாக பருவமழை காலங்களில் மழை நீர் பூமிக்குள் உறிஞ்சப்பட்டு சுமார் 6 ஆண்டுகளுக்கு மேலாக நாகநதி ஆற்றில் தொடர்ந்து நீர்வரத்து காணப்படுகிறது. பெண்கள் ஒன்றிணைந்து சீரமைக்கப்பட்ட நாகநதி திட்டத்தை குறித்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய மன் கி பாத் நிகழ்ச்சியில் 3 முறை பாராட்டு தெரிவித்திருந்தார். உலக ஆறுகள் தினத்தை முன்னிட்டு இன்று அப்பகுதியில் உள்ள பெண்கள் மற்றும் வாழும் கலை அமைப்பினர் ஒன்றிணைந்து நாகநதியில் மலர் தூவி தண்ணீரை வரவேற்று வணங்கினர். இதுகுறித்து வாழுங்கலை அமைப்பின் நாகநதி புனரமைப்பு திட்ட இயக்குநர் டாக்டர் சந்திரசேகரன், ஊராட்சி மன்ற தலைவர்கள் மற்றும் கிராம பெண்கள் தங்களுடைய கருத்துக்களை கூறும்பொழுது, 2013 இந்த நாகநதி அப்படிங்கிற நதியை நாங்க ரெஜுவினேட் பண்றதுக்கு ஆராய்ச்சி பண்ணி அந்த திட்டத்தை நம்முடைய வேலூர் மாவட்ட நிர்வாகத்தோடு இணைந்து 100 நாள் வேலை திட்ட பெண்களை கொண்டு நாகநதியை புனரமைச்சு அதனுடைய வெற்றியை தொடர்ந்து இன்னைக்கு நாகநதி 365 நாளும் தொடர்ந்து தண்ணி போயிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட இந்த பாலாரோட படிகள் மட்டும் ஒரு 3800 நீர்ச்சேரி ஊற்று கிணறு நம்ம 100 நாள் வேலை திட்ட பெண்களால ஒரு 45,000 பெண்கள் சேர்ந்து இதை செய்திருக்கிறாங்க. இந்த வருஷம் இப்போ நம்ம இந்த திட்டத்தை அடுக்கும்பாறையில் நம்ம செய்ய வேண்டி இருந்தது பேலன்ஸ். இந்த அடுக்கும்பாறை பஞ்சாயத்துல இப்போ 8 ரீசார்ஜ் வெல் பண்ணிருக்கோம். வருங்காலங்கள் பின் சங்கதியினருக்கு, வரும் தலைமுறையினருக்கு குடிநீருக்கோ விவசாயத்துக்கோ பெரிய ஒரு முன் உதாரணமாக இருக்கும் என்று இதை நாங்கள் விரும்பி செய்து கொண்டிருக்கிறோம். நீர் செறிவூட்டும் கிணறு நாங்க 10 பேர் செஞ்சு ஒரு குழுவா இது பண்ணி எடுத்திருக்காங்க. செறிவூட்டும் நீர் கிணறு எடுத்த பிறகு இப்போ எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வருங்கால எங்க குழந்தைங்க பின்னாடி வருங்கால சந்ததியருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த நீர் சேகரிப்பு இது தொட்டிய கால்வாயில நாங்க சேமிக்க ஆரம்பிச்சதுல இருந்து எங்க பகுதியில கொஞ்சம் நல்ல தண்ணி மட்டம் உயரம். எங்க வருங்கால சங்கதியினருக்கு இது எங்க பேர பிள்ளைங்க காலத்துல வறட்சி இல்லாம அவங்க குடிநீர் தண்ணி பஞ்சம் இல்லாம எல்லாரும் நல்லா செழிப்பா இருப்பாங்க. தமிழ் செய்திகளுக்காக நாகநதியிலிருந்து மோகன்.